ஒன்னொன்றுலையுமே விலை குறைப்புங்கிற பார்க்கணும். இது வரி குறைப்பு மட்டுமல்ல, இன் அனதர் மீன்ஸ் விலை குறைப்பும் கூட. இதுல தினசரி பயன்படுத்தப்படும் பொருட்கள், வீட்டில் டெய்லி பேஸ்ட் யூஸ் பண்றோம், டெய்லி சோப் யூஸ் பண்றோம், டெய்லி உங்களுக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்றோம், இது எல்லாம் வந்து ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாம வாய்ப்பே இல்லை. பல் பொடியும் வரும்ன்றனால மொத்தமா இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணாம இருக்க போறதே இல்லை அப்படின்றதுனால அது எல்லாமே பார்த்தோன்னா குறிப்பா ஹேர் ஆயில்ல இருந்து, ஷாம்பூல இருந்து, டூத் பேஸ்ட்ல இருந்து, டாய்லெட் சோப் பார்ல இருந்து, டூத் பிரஷஸ்ல இருந்து, பிரஷ் பண்ற பிரஷ்ல இருந்து, ஷேவிங் கிரீம் வரைக்கும். அதாவது அந்த 7%, இது 18ல இருந்து 5%, கிட்டத்தட்ட 13% வந்து விலை வந்து குறைய இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டில வந்து வெறும்ன இது மாதிரியான பொருட்கள் மட்டும் இல்லாம இந்த நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறதே வந்து எல்லாரும் அப்படின்னு ஆயிட்டாங்க. இந்த முன்னாடி நடுத்தர வர்க்கத்துல 3 சொல்லுவாங்க, அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் சொல்லுவாங்க. அப்ப ஒரு காலத்துல டிவிங்கிறது ஒரு லக்ஸுரி. இன்னைக்கு டிவி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லையாங்கிற மாதிரி கேள்வி. டிவி இல்லாத நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழைகள் அதிகம் வாழக்கூடிய கரையோர நதியோர பகுதிகளில் கூட நீங்க பாத்தீங்கன்னா குடிசை வீடா இருக்கும், துணியில போட்டு வச்சிருப்பாங்க, ஷெல்டர் இருக்கும், உள்ள போனா ஒரு டிவி இருக்கும், உள்ள போனா ஃப்ரிட்ஜ் இருக்கும். இந்த ரெண்டு வந்து எசென்சியல் ஆச்சு. அந்த மாதிரி விஷயங்களை கூட அவங்க விலை குறைப்பு பண்ணியிருக்காங்க, எதுவுமே பாக்கி வைக்காம.